கவர்னர் மாளிகையில் திருவள்ளுவர் திருநாள் காவி உடை படத்துடன் விழா அழைப்புதல் குறித்து நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது கவர்னர் மாளிகையில் இன்று மே 24 நடக்கவுள்ள திருவள்ளுவர் திருநாள் விழாவுக்கு கவர்னர் ரவி ஏற்பாடு செய்துள்ளார். விழா அழைப்புதலில் காவி உடை, நெற்றியில் திருநீறு அணிந்து திருவள்ளுவர் படத்தை அச்சிட்டிருக்கிறார். திருவள்ளுவருக்கு பிறந்தநாள் கொண்டாடும் நோக்கில் 1935ஆம் ஆண்டு ஜனவரியில் பேராசிரியர் நமச்சிவாய முதலியார் தலைமையில் பத்மஸ்ரீ சுப்பையா பிள்ளை, சிவகண்ணு பிள்ளை மற்றும் சிலர் சேர்ந்து திருவள்ளுவர் திருநாட்கழகம் என்ற ஒரு அமைப்பை துவங்கினர். சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோவிலில் திருவள்ளுவர் அவதார தினமாக வைகாசி அனுச நட்சத்திர நாளும் அவர் மறைந்த நாளாக மாசி உத்திர நாளும் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த நடைமுறையை ஏற்று திருவள்ளுவர் திருநாட்கழகம் சார்பில் 1935ஆம் ஆண்டு மே 18, 19 தேதிகளில் சென்னை பச்சையப்பன் மண்டபத்தில் தமிழக புலவர்களை வரவழைத்து மறைமலை அடிகள் தலைமையில் பெரும் கூட்டம் கூட்டி திருவள்ளுவரின் பிறந்த நாளை கொண்டாடினர். கருணாநிதி முதல்வரான பின் 1971ஆம் ஆண்டு முதல் தை 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. தற்போதும் தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் தை 2ஆம் தேதி திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவள்ளுவர் கோவிலில் பின்பற்றப்படும் நடைமுறையை பின்பற்றி வைகாசி மாதம் அனுச நட்சத்திர தினமான இன்று கவர்னர் ரவி திருவள்ளுவர் திருநாள் விழாவை கவர்னர் மாளிகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார். இன்று காலை 10 மணிக்கு கவர்னர் ரவி மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோவிலுக்கு சென்று வழிபட உள்ளார். மாலை 5 மணிக்கு கவர்னர் மாளிகையில் உள்ள பாரதியார் மண்டபத்தில் திருவள்ளுவர் திருநாள் விழா கொண்டாடப்பட உள்ளது. கவர்னர் ரவி மற்றும் விழா சிறப்பு அழைப்பாளர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைக்க இருக்கிறார்கள். திருவள்ளுவர் குறித்த மின்னணு நூலை கவர்னர் ரவி வெளியிட இருக்கிறார். மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் நிர்வாக சேயான் திருவள்ளுவர் திருநாள் கழக பேராசிரியர் தியாகராஜன், மலேசிய கோலாலம்பூர் ஸ்ரீ ஆதிசங்கரர் திருமடத்தைச் சேர்ந்த சுவாமி மகேந்திரா, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இறுதியாக கவர்னர் ரவி தலைமை உரையாற்ற இருக்கிறார். தமிழக அரசுக்கும் கவர்னருக்கும் இடையே ஏற்கனவே கருத்து வேறுபாடு நிலவி வரும் நிலையில் கவர்னர் இன்று திருவள்ளுவர் திருநாள் விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். மேலும் விழாவுக்கான அழைப்புதலில் திருவள்ளுவர் காவி உடையுடன் திருநீறு அணிந்து காட்சியளிக்கும் படத்தை அச்சிட்டிருக்கிறார். தமிழக அரசு திருநீறு இல்லாத வெள்ளை நிறை ஆடை அணிந்த திருவள்ளுவர் படத்தை வெளியிட்டு வருகிறது. இன்றைய விழாவில் கவர்னர் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. கவர்னரின் நடவடிக்கை தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக நமக்கு செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.